ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கடலப்பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும். அதை மிக்சியில் மாவை கடலைப்பருப்பை அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். வாழைப்பூவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஒரு சிலர் வாழைப்பூவை வேக வச்சு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள சத்து ஃபுல்லாக போயிடும். நான் டைரெக்டாக அப்படியே வாழைப்பூவை அப்படியே சேர்த்துருவேன். அதுதான் நல்லாவும் இருக்கும். வாழைப்பூ ஃப்ளேவர் அப்படியே அந்த வடையில் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி, பசங்களுக்கு கொடுக்குறனால மிளகா ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய போட்டோம் அப்படின்னா காரமாக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகா மட்டும் போதும். வெங்காயம் வடைக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோன்னா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ரொம்ப பொடிசாக கட் பண்ணோம் அப்படின்னா அது எண்ணெயில் வேகும்போது ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, மெயின் பருப்பு வடைக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே என்னென்னு பார்த்திங்கன்னா சோம்பு தான். நம்ம சோம்பு சேர்த்தா மட்டும்தான் வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். அதனால உங்ககிட்ட சோம்பு சேர்த்துக்கோங்க. அது மாதிரி கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் நான் மல்லித்தலை சேர்க்கலை. நீங்கள் மல்லித்தலை இருந்தது அப்படின்னா மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே வாசமாக இருக்கும். இது எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வடையில் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய் காயாமல் போட்டிங்க அப்படின்னா வடை ரொம்பவே எண்ணெய் குடிக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையை போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக வெந்திருக்கும், உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு அப்படியே இருக்கும் வேகாமல். அதனால் எப்பயுமே பருப்பு வடை போட்டிங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வடை நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் கருகிரும், உள்ள மாவு அப்படியே இருக்கும் வேகாமல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. பசங்களுக்கு ஒரு சிலர் வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வடையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்களோட வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைப்பூ வடை தான். என்னோடய பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ எங்கள் வீட்டு மரத்துலேயே இருந்து தான் ஒடிச்சோம். இந்த வாழைப்பூ நல்லா பெருசாகவும் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இப்போ கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன பூவாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே கொஞ்சம் பெருசாக இருக்கும் போதே ஒடிச்சிட்டோம். பூ நல்லா பெரிய பூவாக இருந்தது, வடையுமே நிறையா வந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வாழைப்பூ வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வடை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வடை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் சொன்ன மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வடை பிரியாமல் வரும். மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து, வாழைப்பூவோட கடலப்பருப்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வடை நல்லா வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வடை ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி வடை கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.